பேர்ட்ஸ் ஓட டெத் ரொம்ப அதிகமா இருக்கு, மர்மமான முறையில் இருக்கு, கூட்டம் கூட்டமாக பறவைகள் இறந்திருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வைரஸ்க்கான டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். நம்ம பேர்ட் பாப்புலேஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பேர்ட்ஸ் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பறவைகளோட மாமிசத்தை நம்ம ப்ராப்பரா குக் பண்ணாம சாப்பிட்டாலும் இதனுடைய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட எச்சங்கள்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் மாறுபட்ட வைரஸ் அப்படின்றதுனால இதனுடைய பெத்தோஜெனிசிட்டி, வீரியம்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிவியரான நோய் தன்மைகள் வரும். பேஷண்ட்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படலாம். இறப்பு விகிதம் கூட 40% 60% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்து கொத்தாக இறந்து போகும் காகங்கள். சென்னை, அடையாறு உள்ளிட்ட சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காகங்கள் அதிக அளவில் உயிரிழந்து வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இறந்து போன காகங்களின் வைரஸ் தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. செத்து கிடந்த காகங்களில் H5N1 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதாகவும் எப்படி இதை கண்டறிவது குறித்து மருத்துவர் கூறுவதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பறவை காய்ச்சல் அப்படின்றது ஒரு வகையான இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இதை ஏவியன் இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லுவோம். பர்டிகுலர்லி H5N1 அப்படின்ற வகையை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த வைரஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகள் அஃபெக்ட் பண்ணலாம், பவுல்ட்ரி பறவைகள் அஃபெக்ட் பண்ணலாம், கோழி பண்ணைகள் அஃபெக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வாத்துகள் கூட அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான பறவைகள் மற்றும் விலங்குகள் இந்த வைரஸ் கண்டறியப்படுது. இந்த வைரஸ் பொதுவாகவே இந்தியாவை சுற்றி பல நாடுகளில், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கண்டறிஞ்சிருக்காங்க. இந்தியாவில் அப்பப்போ பேர்ட்ஸில் இந்த வைரஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ இந்த வைரஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது பேர்ட்ஸ் ஓட டெத் ரொம்ப அதிகமாக இருக்குது, மர்மமான முறையில் இருக்குது, கூட்டம் கூட்டமாக பறவைகள் இறந்திருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வைரஸ்க்கான டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைரஸ் சப்போஸ் நம்ம பேர்ட் பாப்புலேஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பேர்ட்ஸ் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த மாதிரி பரவும் அப்படின்னா, மனிதர்களுக்கு மூச்சுக்குழாய் மூலமாவோ, வாய் மூலமாவோ, கண் மூலமாவோ பரவலாம். எப்படி பரவும் அப்படின்னா, அந்த நோய் வாய்ப்பட்ட அந்த பறவைகளை ஹேண்டில் பண்ணும்போது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் அதை ஹேண்டில் பண்ணும்போது எப்பயுமே ஐதர் டிசீஸ்டு பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இறந்து போன பறவைகளாக இருக்கட்டும், அதை வெறும் கையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய துப்புரவு பணியாளராக இருக்கலாம், இல்லாட்டி அந்த கோழி பண்ணையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம மார்க்கெட்டில் அந்த கோழிகளை கோழி விற்பனை கடைகளில் இருக்கிற பீப்புளாக இருக்கலாம். அவங்க ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ க்ளவுஸ் போடுறது, மாஸ்க் போடுறதுன்றது பேசிக் ப்ரிகாஷன்ஸ். அது ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகளோட மாமிசத்தை நம்ம ப்ராப்பராக குக் பண்ணாமல் சாப்பிட்டாலும் இதனுடைய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட எச்சங்கள்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆனால் என்ன ஆகும்? ஹியூமன்ஸ்க்கு இந்த வைரஸ் அவ்வளோவா பரிச்சயப்பட்ட வைரஸ் கிடையாது. ஸோ இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட சிவியரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் சீசனல் ஃப்ளூன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்ஸா, அதே ஃபேமிலியாக இருந்தாலும் கூட இது கொஞ்சம் மாறுபட்ட வைரஸ் அப்படின்றதுனால இதனுடைய பெத்தோஜெனிசிட்டி, வீரியம்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிவியரான நோய் தன்மைகள் வரும். பேஷண்ட்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படலாம். இறப்பு விகிதம் கூட 40% 60% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய அறிகுறிகள் என்னது? சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கலாம்னா, நம்ம பொதுவாக வரக்கூடிய ஃப்ளூ வைரஸ் ஜுரம் மாதிரி தான் இதுவும் ஆரம்பிக்கும். ஸோ ஃபீவர் வரலாம், ஜுரம், கை கால் வலி, உடல் சோர்வு, தலைவலி, லூஸ் மோஷன், தொண்டை எரிச்சல், இது மாதிரி ஆரம்பிச்சு போக போக இருமல், சளி, மூச்சு திணறல், ஸோ இது மாதிரி ரொம்ப மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எந்த காய்ச்சல், உடல் சோர்வு, தொண்டை எரிச்சல், இல்லை மூச்சு திணறல் இருந்தாலும் டாக்டர் கிட்ட அணுகி நம்ம அட்வைஸ் வாங்கணும். அப்போ அவங்க இது வைரஸ்னால வந்திருக்கா, பாக்டீரியானால வந்திருக்கா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சஸ்பிஷன் இருந்தால் இந்த வைரஸ்க்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் ஹியூமன் கேசஸ் ரிப்போர்ட் ஆகலை. பட் நம்ம இதுக்கு விழிப்புணர்வாக இருந்து இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றது ரொம்ப அவசியமானதாகும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.